என்ன டைட்டா இருக்கு. ஐயோ, இந்த குந்தாணி கரண்ட் வேற கட் பண்ணலையே. சரி போ போ. அது நான் பத்த வைக்கல. நட்சத்திரா, சாம்பிராணி புகையில உனக்கு எதுவுமே தெரியல. நீ தான் விளக்கேத்தன. இல்லையே, நான் விளக்கேத்துறதுக்கு முன்னாடியே. அட இல்ல நட்சத்திரா, சாம்பிராணி புகையில உனக்கு ஒண்ணுமே தெரியல. நம்ம தான் விளக்கேத்தணும். விளக்கும் ஏத்தி முடிச்சிட்டாங்க. இந்த இனியா என்ன பண்றான்னு தெரியலையே. ரெண்டு பேரும் அன்னிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க. இதே மாதிரி கழுத்துல தாலியோட கூடிய சீக்கிரமே என்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்கணும். பசு அம்மா, எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்ணியாச்சுல? ரெடி ஆயிடுச்சுமா. சரி வாங்க, எல்லாரும் போய் சாப்பிடலாம். இங்கே இரு, வரேன் வரேன். அண்டாக்குள்ள தானே இருக்க, இருடி வரேன். ஐயோ, ஏய் நில்லடி, ஃப்ராடு. ஏண்டி நீ லைட் ஆஃப் பண்றேன்னு தானே போன, எங்கடி போன? ஐயோ பாட்டி, அந்த பஸ் பவர் கட் பண்ண முடியாத அளவுக்கு குழப்பம் பண்ணிட்டா. ஐயோ அடி போடி, என் இலக்கியாவ அண்டாக்குள்ள போட்டு அமுக்கி மூடியவே சீல் வச்சுட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, பயமா இருக்குடி. என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு எனக்கே தெரியாம சதி பண்றியா? எப்படியாவது அண்டாவை திறந்து இலக்கியாவை காப்பாத்திடி வா. பாட்டி, உன் பேத்தி தான் ஏதோ சொதப்பிப்பா. பேத்தி ஏதாவது சொன்னா வாயை உடைச்சிருவேன். பேசுறா பேச்சு. உன் பிளானால தான் அந்த அண்ட பாட்டி, அண்டா. பாட்டி, இலக்கியாடி புடிடி புடி, அவளை புடிடி. பாட்டி புடி. இலக்கியா இரு. ஐயோ கொஞ்சம் மெதுவாவது உருளுதா. ஐயோ பாட்டி, என்ன பாட்டி நீ? ஐயோ மெதுவா லக்கி, மெதுவா எந்திரி. கொஞ்சமா திங்குறியா? எந்திரி. இரு. அடியே, இந்த அமெரிக்காக்காரிய நான் உண்டேலன்னு பண்ணிடுறேன். இன்னைக்கு அவளை என்ன பண்றேன்னு பாரு. நீ சொல்றது கேளு. ஐயோ பாட்டி, என்ன அவளை தொட்டு கட்டியாலே நீ விளாசுற. அப்புறம் நம்ம பண்ணது வெளியில வந்துரும். அமைதியா இரு. ஐயோ என்னடி இப்படி பண்ற? அவளை சும்மாவே புரிஞ்சுக்கோ, அமைதியா இரு. சத்தம் போடாத. தங்கமே, அவளை நாள வச்சு போட்டு தள்ளுறா இல்லையான்னு பாரு. சரி வா. ஒலிக்குதாமா, வா தைலம் தடவி விடுறேன். என்ன ஆனந்த், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. அண்ணி, கலக்கிட்டீங்க. உங்க பிளான் சக்சஸ். வெற்றிகரமா விளக்கு போட்டுட்டோம். அது இருக்கட்டும், மீனாட்சியோட நீங்க விளக்கு போட்டப்போ நட்சத்திராக்கு சந்தேகம் வரலையா? நட்சத்திராவுக்கு சந்தேகம் வந்துச்சு, ஆனா நான் சமாளிச்சிட்டேன். இத பாருங்க ஆனந்த், அதுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. இந்த விளக்கு போடுற விஷயத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு இனிமேதான் நமக்கு புரிய வரும். இன்னும் 2 நாள் இதே மாதிரி எல்லாரையும் ஏமாத்தி விளக்கு போடணும். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனாட்சி, உனக்கு சந்தோஷம் தானே? என்ன மீனாட்சி, இதுல உனக்கு திருப்தி இல்லையா? ஆனந்த் கூட சேர்ந்து நீ விளக்கு போட்டிருக்க, உன் முகத்துல சந்தோஷத்தையே காணுமே. விளக்கு போட்டு முடிச்சதும் ஆனந்தும் நட்சத்திராவும் அத்தை கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஆனா என்னால வாங்க முடியல. அதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ஐயோ, இத பாரு மீனாட்சி தங்கச்சி, இப்படி பேராசைப்பட்டா எப்படி? உங்க வீட்ல இருந்து உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லி உன்னை வெளிய கூட்டிட்டு வந்து பீரோக்குள்ள மறைச்சு வச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து எல்லாரோட கண்லயும் மண்ணை தூவி விட்டு உன்னை ஆனந்த் கூட சேர்ந்து நான் விளக்கு போட வச்சிருக்கேன். ஒளிச்சு மறைச்சு எல்லா வேலையும் நான் பாத்துட்டு இருக்கேன். நீ என்னடானா அத்தை கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்ற? அதானே,
இப்படிதான் எப்பவுமே அண்ணிய வேலை வாங்கிட்டே இருப்பியா? அவங்க அண்ணனை கரெக்ட் பண்ணி அப்பப்போ கண்ணடிச்சு ரொமான்ஸ் பண்ண விட மாட்ட போலியே. ஓ குழந்தனாரே, எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கீங்களா? நீங்க அண்ணனை ஸ்பெஷலா கவனிக்கிறத நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அண்ணி. ம், பரவாயில்ல, நீங்க தான் எங்களோட சீனியரு, அதனால நான் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். ஹலோ, ஐஸ் வச்சது போதும். அத்தை கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது என்ன சாதாரண விஷயமா? அதெல்லாம் முடியாது, மாட்டுவோம். ரொம்ப ரிஸ்க். அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. அக்கா ப்ளீஸ்க்கா. மீனாட்சி சொன்னா கேளு, அதெல்லாம் கண்டிப்பா முடியாது, ரொம்ப ரிஸ்க். அண்ணி அண்ணி, உங்களோட பலம் என்னன்னு உங்களுக்கே தெரியாது அண்ணி. யானையோட பலம் என்னன்னு யானைக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான். நீங்க நல்லா யோசிச்சு உங்க வித்தையெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு செமையா ஒரு ஐடியா கிடைக்கும். ஏய் கேளு அக்கா ப்ளீஸ்க்கா. அண்ணி. சரின்னு சொல்லுங்கக்கா. சரி சரி, ஆனா உங்களுக்காக இல்ல, மீனாட்சிக்காக தான். பாத்தியா மீனாட்சி, நான் சொன்னேன்ல, அண்ணி கண்டிப்பா பண்ணிருவாங்க. உன் அத்தை கால நீ விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவ. நீ கண்டிப்பா ஆசீர்வாதம் வாங்குவ. ஆனந்த், ஆனந்த், ம்? அண்ணி லவ் பண்ணி தொலைச்சிட்ட நீ, ப்ளீஸ். ஒரு வழியா ஆனந்த் மாமா கூட சேர்ந்து விளக்கு போட்டாச்சு மம்மி. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரு என்ன சதி வேலை பார்த்தாலும் கடைசியில ஜெயிச்சது என்னமோ நாம தான். இது ஆரம்பம்தான், இனிமே பாரு என் ஆட்டத்தை. என்ன சின்ன மேடம், ஜெயிச்சிட்டீங்க போல இருக்கு. ஆமா, ஆனந்தோட சேர்ந்து விளக்கு போட்டது என் பொண்ணு தானே. ஓ அப்படியா, வாழ்த்துக்கள் சின்ன மேடம். ம். ஏன் மம்மி, விளக்கு போட்டது நானு. இவன் நம்மளோட பரம எதிரி. இவ எதுக்கு நமக்கு வாழ்த்து சொல்லிட்டு போறா? அதாண்டு எனக்கும் புரியல. இதுக்குள்ள என்ன உள்குத்து இருக்குங்கிறத கண்டுபிடிப்போம். விளக்கு பூஜை முடியற வரைக்கும் நீங்க வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்க அண்ணி, நான் வீட்ல இருந்தபடியே அவங்களுக்கு மெயில் போட்டுறேன், போதுமா? ஓகே ஆனந்த். மம்மி, என்ன மம்மி, மறுபடியும் ஒரு பீரோ வந்திருக்கு. ஏய், இதுல ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கு, பொறுமையா இரு பாப்போம். என்னங்க இது? சார், பீரோ சார். பீரோ? யார் கொண்டு வர சொன்னா? சார், சுந்தரி சில்க்ஸ்ல இருந்து வந்திருக்கு சார். கத்தாதீங்க, யாருக்கு? சரி ஓகே, நான் பொறுமையாவே பேசுறேன் சார். ஆனந்த்ன்றவரு எழுதி போட்ட ராசி கூப்பன்ல இருந்து பீரோ பரிசு விழுந்திருக்கு சார். ஐயோ அண்ணி, என்ன நீ இது? குழுக்களை விழுந்ததா போய் சொல்லி ஏற்கனவே பீரோல வச்சு மீனாட்சி உள்ள கொண்டு வந்துட்டோம். இப்ப நிஜமாலே பரிசு விழுந்திருக்கு போலயே. என்ன நீ பண்ண போறோம்? இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க? இரு மம்மி, பொறுத்து இருந்து பாப்போம். ஐயோ இருங்க ஆனந்த், ஒரு நிமிஷம் பத்துட்டு படாதீங்க. எங்க மேடம், இது எங்களுக்கு வந்த பீரோ இல்லங்க, நீங்க திருப்பி எடுத்துட்டு போயிடுங்க. இல்ல மேடம், இந்த வீட்டு அட்ரஸ் இருக்கவங்களுக்கு தான் விழுந்திருக்கு. மிஸ்டர் அர்ஜுன் JKR குரூப் அட்ரஸ் தானே? ஏய் கத்தாதயா. ஐயோ அது ஏய் ஏய் வசு, என்னடி பீரோ வந்திருக்கு? சுந்தரி சில்க்ஸ் குழுக்கள்ல பீரோ பரிசு விழுந்திருக்குமா? ஓட்ட போறோம். அன்னைக்கு பீரோ கொண்டு வந்ததும் இதே கடையில இருந்து தானே? துணி வாங்கினப்ப எழுதின கூப்பனுக்கு கிஃப்ட் வந்திருக்குன்னு சொல்லிதான் அந்த பீரோ கொண்டு வந்தீங்க. அப்போ இது என்ன? அதானே, என்னது, ஒரு கூப்பனுக்கு ஒரு பீரோ தானே கொடுப்பாங்க. அண்ணி சமாளிங்க அண்ணி. வாங்க. ஓகே ஃபைன், அது நான் வந்துடுறேன். நாளைக்கு தெரியாம 2 பீரோ அனுப்பிட்டாங்க. Bye. அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். என்ன நடக்குது? ஏன் எல்லாம் ஒண்ணா வந்து நிக்கிறீங்க? டேய் ஆனந்த், உனக்கு ஒரு மெயில் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் போய் அது என்னன்னு செக் பண்ணு. சரிண்ணா. என்னது இன்னொரு பீரோ?
ஷோ. அர்ஜுன், துணி கடையில ஆனந்த் துணி எடுத்தப்போ லக்கி கூப்பனை ஃபில் பண்ணி கொடுத்திருக்காரு. அதுக்கு பீரோ பரிசு விழுந்திருக்குன்னு அன்னைக்கு ஒரு பீரோ கொண்டு வந்தாங்க. இப்போ அதே கடையில திரும்ப மறுபடியும் பரிசு விழுந்திருக்குன்னு இன்னொரு பீரோ வந்திருக்கு. எனக்கு என்னமோ இதுல ஏதோ சந்தேகமாவே இருக்கு அர்ஜுன். என்னங்க எங்க இருந்து வந்திருக்கு? சார் ஸ்வீட் பாக்ஸும் கூடவே ஒரு கவர் கொடுத்து அனுப்பியிருக்காங்க சார். அந்த பேப்பர் தா. அர்ஜுன் சார் அவரே பாத்துக்கிட்டுமே. ஆனந்த் நீங்களே பாருங்க. ஏய் சரி தாடா. ஜேகேஆர் ஃபேமிலிக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். எங்க ராசி கூப்பன் குழுக்களில் பீரோ பரிசாக விழுந்திருக்கிறது. நன்றி. இந்த புத்தாண்டு தினத்தன்று ஜேகேஆர் குடும்பத்திற்கு இந்த அன்பு பரிசான பீரோவை அனுப்புவதில் பெருமிதம் கொள்கிறோம். இப்படிக்கு சுந்தரி சில்க்ஸ். ஏண்டி இனியா, ஒரே கடையில இருந்து எப்படி 2 பிரைஸ் கொடுப்பாங்க? ஏதோ உதைக்குதே. ஆமா பாட்டி. ஆனந்த் அண்ணா, சுந்தரி சில்க்ஸ் நம்ம மேல எவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க பாரு. நமக்காக 2 பீரோ அமைச்சிருக்காங்கடா. அதான் நான் அப்பவே சொன்னல அர்ஜுன் சார். சரி சரி, நம்மளுடைய வெல் விஷஸ நம்ம என்னைக்குமே மதிக்கணும். நேர்ல போய் 2 பீரோ கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். அர்ஜுன் சார், இன்னைக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. 4 கொட்டேஷனை பார்க்கணும். ஜூம் மீட்டிங் வேற இருக்கு. இவ்ளோ பிஸியான ஸ்கெட்யூல்ல நீங்க நேர்ல போவேனாமே. ஏய், ஏதோ பிளான் பண்றாடி. இந்த 2 பீரோ விஷயத்துல ஏதோ உள்குத்து இருக்கு. அதான் அவனை கடைக்கு போக விடாம அவ தடுத்துக்கிட்டு இருக்கா. ஆமா பாட்டி, அப்படிதான். பரவாயில்ல அர்ஜுன், நீங்க நேர்ல போவாட்டியும் பரவாயில்ல, போன்ல வேணா பேசுங்களேன். குட் ஐடியா. அர்ஜுன் சார், அந்த லெட்டரை கொடுங்களேன். அதுலதான் போன் நம்பர் இருக்கு. நான் அந்த நம்பரை சொல்றேன், நீங்க டயல் பண்ணுங்க. சொல்லு. 7200512405. என்னோட செகண்ட் சிம் நம்பர் அர்ஜுன் சாருக்கு தெரியாது. ரிங்கு போகுது. சார் நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை வந்துடுறேன். சைலண்ட்ல போட்டு வச்சிருந்தது நல்லதா போச்சு. எஸ் சுந்தரி சில்க்ஸ். சுந்தரி சில்க்ஸா? எஸ். எங்க ஃபேமிலிக்கு லக்கி ட்ரால இருந்து பீரோ பரிசா விழுந்திருக்கு. 2 பீரோ அமுச்சு வச்சிருக்கீங்க. எதுக்கு? வழக்கமா இந்த மாதிரி சர்ப்ரைசஸ் கொடுக்கறது எங்க கம்பெனிக்கு வழக்கமான ஒண்ணுதான். இப்போ உங்களுக்கு கொடுத்திருக்கோம். உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் அர்ஜுன். ஓ, அர்ஜுனா, ஸ்வீட் நேம். அப்புறம் உங்களுக்கு மனைவியா வரப்போறவங்களோட பேர்ல 5 எழுத்து இருக்குமே. அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? 5 எழுத்து தான் வரும். எனக்கு நேமியாலஜி எல்லாம் தெரியும். தலையெழுத்து மாறும்போது அந்த எழுத்தும் மாறிடும். ஓகே மிஸ்டர் அர்ஜுன். இனியா, நான் பேசிட்டேன். ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்டா, அதான் 2 பீரோ அனுப்பிச்சிருக்காங்க. என்னதான் 2 பீரோ அனுப்பிச்சிருந்தாலும் நமக்கு தேவையா? பேசாம ஒன்னு அனுப்பிச்சிடலாமே. தம்பி வேண்டாம் தம்பி, திருப்பி அனுப்ப வேண்டாம். வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய திருப்பி அனுப்ப கூடாது. நல்ல நாள் அதுவுமா நம்ம வீட்டுக்கு பீரோ வந்திருக்கு. நம்ம வீட்லயே வச்சுக்கலாம். உங்களுக்கு வேண்டான்னா சொல்லுங்க, நீங்க எங்களுக்கு கொடுத்த அவுட் ஹவுஸ்லயே வச்சுக்கிறேன். வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் தம்பி. ஐயோ, நமக்கு தாண்டி ஹீரோ. எனக்கா இங்க பாருங்க தம்பி, நான் சொல்ற இடத்துல தான் கொண்டு வந்து இந்த பீரோவை வைக்கணும். சரிங்கம்மா. முத்து, பீரோ அம்மா சொல்ற இடத்துல இருக்கணும். ஏய் வாடி ஓசியில பீரோ வருது, வா. ஒரே கூப்பன் 2 பீரோ, ஏதோ இடிக்குதே. என்ன மம்மி, இந்த பீரோவால ஏதாவது பிரச்சனை வரும்னு பார்த்தா இப்படி பட்டாசு மாதிரி பொசுக்குன்னு ஆயிடுச்சு. இருடி பட்டாசு நமத்த மாதிரி தான் இருக்கும்.
நெருப்பு இருக்குல்ல, புடிச்சுக்கிட்டா ஒரு நாள் படார்னு வெடிக்கும். வா போலாம். ஒரே கடையில இருந்து 2 பீரோ வந்திருக்கு. அது எப்படி? அர்ஜுன் சர்ப்ரைஸ்னா கூட நம்புற மாதிரி இல்லையே. அதோட இப்ப வந்த பீரோ கூட ஸ்வீட் பாக்ஸ் கிஃப்ட் கார்டு எல்லாம் வந்துச்சு. ஏன் முதல்ல வந்த பீரோ கூட எதுவுமே வரல? இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. வசு ஏதோ ஒரு பெரிய டிராமா பண்றா. அந்த முதல் பீரோ வீட்டுக்கு வந்தப்போ ஓவர் வெயிட்டா இருந்துச்சு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ பீரோக்குள்ள ஒளிச்சு வச்சு மீனாட்சிய உள்ள கொண்டு வந்துட்டா. இப்போ மீனாட்சி இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கா. விளக்கு போடுறப்போ சாம்பிராணி புகைய விட்டு வசு ஏதோ கோல்மால் பண்ணிட்டா. அது நல்லாவே தெரியுது. என்ன பண்றது? ஏய் இனியா இனியா, அந்த பீரோவை என் ரூம்குள்ள வச்ச உடனே என் ரூமுக்கே ஒரு களை வந்த மாதிரி இருக்குடி. பீரோ வந்துருச்சு, அதுல லாக்கரும் இருக்கு. எப்போ இந்த வீட்டு கொத்து சாவிய அந்த பட்டுப்புடவை கிட்ட இருந்து நீ அடிக்க போற? ஏய் என்னடி யோசிக்கிற? இல்ல பாட்டி, இந்த பீரோல இருக்கிற உள்குத்து விஷயத்தை பத்தி தான் யோசிக்கிறேன். ஒரு விஷயம் எனக்கு உறுதியா தெரியுது. ஐயோ, உறுதியா தெரிஞ்சா பீரோ சாவியை எடுத்துட்டு வந்துட வேண்டியதானே? ஐயோ அதுல பாட்டி, முதல்ல வந்த பீரோக்குள்ள மீனாட்சிய அந்த வசு ஒளிச்சு வச்சு வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா. இப்போ மீனாட்சி இந்த வீட்டுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கா. பாட்டி, எனக்கு கூட அப்படிதான் தோணுது. இன்னைக்கு விளக்கு பூஜையில சாம்பிராணிய அக்கா தான் அள்ளி போட சொன்னா. சாம்பிராணி புகை போட்டதுக்கும் அக்காக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு பாட்டி. கரெக்டுடி. உள்ள இருந்தே நீ இதெல்லாம் கவனிச்சிருக்கியே. அப்பப்போ ஓ மூளையும் வேலை செய்து பாத்தியா? இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா? அந்த ஆனந்த் வயிறு சரியில்லைன்னா ஆனா அப்புறமா சாப்பிடுறேங்கிறான். அந்த ஆட்டக்காரியும் சாப்பாடு எடுத்துட்டு போய் ரூம்ல வச்சு சாப்பிடுங்கன்னு ரொம்ப அக்கறையா சொல்றா. அவனும் 4 பேர் சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடு இவ்வளவு எடுத்துட்டு ரூம்குள்ள போறான். எனக்கு என்னவோ ஆனந்த் சாப்பாடு எடுத்துட்டு போனது அந்த மீனாட்சிக்கா இருக்குமோன்னு தோணுது. ஆமா பாட்டி, இத நம்ம கண்டுபிடிச்சு மீனாட்சிய வெளியில இழுத்துட்டு வந்து அத்தை முன்னாடியும் அர்ஜுன் முன்னாடியும் நிறுத்தினா வசு டோட்டல் க்ளோஸ். வீட்டை விட்டு வெளிய போக வேண்டியதுதான். வசு மூஞ்சில கரிய பூசி அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். இப்ப எப்படி பாட்டி அந்த மீனாட்சிய கண்டுபிடிச்சு அவளை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வரது? மீனாட்சிக்கு வெளியே இருந்துதான் சாப்பாடு எடுத்துட்டு போனோம். இந்த வசுவை நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அவ தான் சாப்பாடு கொண்டு போவா. அந்த சாப்பாட்டுல நாம இவ்ளோ பெரிய பேதி மாத்திரையை கலந்து வச்சுட்டா அதுக்கப்புறம் அவ வயத்தெல்லாம் கலக்கி ஒரு வழி ஆயிடுவா. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு வெளியே வந்துதான் ஆகணும். பாட்டி சூப்பர் பிளான், வேற லெவல் போ. இனியா, நம்மளோட திட்டத்துல அந்த வசுவை வசமா சிக்க வைக்கணும், புரியுதா? அடுத்து விளக்கு வைக்க போறப்போ அந்த வசுவும் மீனாட்சி இந்த வீட்லயே இருக்க கூடாது. ஏன் லக்கி அந்த ஆனந்தோட சேர்ந்து விளக்கேத்தணும். பாட்டி கண்டிப்பா விளக்கேத்துவா பாரு.